எப்படி உருவானாங்க? ஒரு முறை அசுரன், பயங்கரமான அசுரன், மிகப்பெரிய வரம் பெற்றான். அவன் என்ன செய்தான்? என்னை வந்து இன்னாதான் வதைச்சாலும், என்னுடைய ஒரு துளி ரத்த கீழே பூமியில பட்டாலும், எத்தனை துளி படுதோ அத்தனை உருவம் கொண்டு அந்த யார் என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்களோ நான் வந்து அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வரம் பெற்றான். ஆனா வந்து எந்த யாரு பிரம்மன் சிவன் எல்லாருமே இவங்கிட்ட வந்து ஒண்ணு செய்ய முடியல. என்னடா இது வரம் கொடுத்தோம் தலைமையிலே கை வைக்கிற கதையாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணாங்க. அப்ப வந்து அம்பாளை வணங்குறாங்க, துர்கையை வணங்குறாங்க. துர்கை என்ன செய்யறா? அவன் வந்து துர்கையை அவனை அழிக்கிறதுக்கு புறப்படுறான். அப்படி அழிக்கும் புறப்படும் போது அந்த அம்பாளுடைய பார்வதியை வேண்டா. துர்கை பார்வதியை வேண்டி ஈஸ்வரியை வேண்டி ஒரு அரிய வரத்தெல்லாம் பெறா. அரிய வரத்தை பெற்று போருக்கு போறா. போருக்கு போவது அந்த அசுரன் மிக கடுமையான சூரன் சண்டை போடுறான். அந்த சூரனை வந்து அழிக்கிறா. அழிச்ச உடனே பல பல வந்து உருவங்கள் ஏற்படுது. பல அசுரர்கள் 1000 அசுரர்கள் ஆயிடுறாங்க. உடனே நான் செய்யற தன்னுடைய உடம்புல இருந்து சக்தியை உருவாக்கி பார்வதி அனுப்புறா. பல ரூபங்களா உருவாக்குறா. எப்படி? வாணி, வைஷ்ணவி, அபிராமி, மகேஸ்வரி, சண்டேஸ்வரி, வராகி, சாம்பவி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி, காளி என்று பல அவதாரங்கள் அனுப்புறா. இந்த அவதாரங்கள் செய்து அவங்கள அழிக்குதுங்க. அப்படியே முடியல. உடனே சீரா செல்லாத்தா என்ற ஒரு தெய்வத்தை உருவாக்குறா. அந்த கபாலத்தை அந்த செல்லாத்தா கிட்ட கொடுத்து அந்த அவனை அசுரனை வதைக்கும் போது அந்த கபாலத்து மூலியமா அந்த ரத்தத்தை பிடிச்சி குடிச்சிடுறான். அதான் செல்லாத்தா, செத்தர செல்லாத்தான்னுவாங்க. அப்படி செல்லாத்தா என்று தலைமை வகித்து அந்த செல்லியம்மன் தலைமை வகித்து அந்த அசுரனை வதம் பண்ணிடுறான். ரத்தம் கீழே பூமியில படவே இல்லை. அப்ப அசுரன் அழிக்கப்படுகிறான். அது மட்டும் இல்லாம அதாவது வந்து போனா பார்வதி குளிக்கும் பொழுது என்ன செய்யறா? பார்வதிக்கு மட்டும் யாரும் துணை இல்லை. சிவபெருமானுக்கு பூதகணங்கள் எல்லா ரிஷிகள்லாம் துணை இருக்காங்க. பார்வதி தோழியுடைய ஆலோசனை கேட்டு பார்வதி என்ன செய்யறா? தான் குளிக்கும் போது மஞ்சள் ஒரு பிடி பிடிக்கிறா. பிடிச்சு அதாவது பிடிச்சா பிள்ளையாருவாங்க. அந்த பிள்ளையார அந்த காவல் தெய்வமா வெளியே அனுப்புறா. அந்த குளிக்கும் போது சிவபெருமான் வரார். என்னுடைய தாயார் குளிக்கிறாங்க, யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா சிவபெருமானு கோபம் வந்துடுது. உடனே பிரம்மன் மகாவிஷ்ணு அனுப்புறாங்க. மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாம் தோத்துறாங்க. அசுரர்கள் பூதகணங்கள்லாம் தோத்து போயிடுது. அப்புறம் இவங்க மொத்த பேரையும் வச்சு சிவபெருமான் பரசு என்ற ஆயத்தால அந்த குழந்தையுடைய தலையை வெட்டிடுறாங்க. வீட்டுல உடனே பார்வதிக்கு கோபம் வந்துடுது. உடனே செய்யறா? பார்வதி தன்னுடைய அம்சமாக வாணி, வைஷ்ணவி, அபிராமி, மகேஸ்வரி, சண்டேஸ்வரி, வராகி, சாம்பவி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி, சண்டி, காளி என்று பல அவதாரங்களை அனுப்புறா. எல்லா தெய்வ கணங்களும் பூத கணங்களும் பயந்து ஓடுது. உலகமே நடுநடுங்குது. ஒருத்த கூட அவகிட்ட அண்டம் இல்ல. என்ன செய்யறாரு? சிவபெருமான் பயந்து தூது போறார். தூது போய் அப்படின்னா செய்யறாரு? என் மகன் உயிர் பெற்றாதான் நான் வந்து தூதுக்கு சமாதானத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன என்ன செய்யறாரு? சிவபெருமான் வடக்க யார் தலை வச்சுக்கிறாங்களோ அவங்க தலையை வெட்டிடுவாங்கன்னா ஒரு யானை, கொழுத்த யானை தலை வச்சு படுத்துக்குது. அந்த யானை தலையை வெட்டி அந்த அந்த சிறுவனுக்கு வைக்கிறாங்க. அதான் மூஷிக வாகனன், கஜமுகன், அதான் விநாயகன். விங்கினு 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் எத்தனை நந்தி மங்கன் ஞான குழந்தை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல்வோம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் வந்த தொல்லை போம் போகா விரும்போம் நல்ல குணமதிக மாமனுடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதி கைதொழுதுக்கால் மூஷிக வாகனா மோதகஸ்தா சாமல கர்ணா விளம்பர சுஸ்தா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாதநமஸ்தே என்று சொல்லக்கூடிய சக்தியை வந்து அந்த பார்வதி தான் கொடுக்கிறா. அப்படிப்பட்ட அசுர சக்தியை உருவாக்குனது தான் பார்வதி. அதே போன்று இந்த சப்த கன்னிங்க வராங்க. அம்மா எங்களுக்கு வேலை இல்லையே, என்னம்மா செய்துனாங்க? ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நீங்க தங்கி குலதெய்வமா இருந்து எல்லாருடைய குறையை நீங்க தீர்த்து வைங்க. யார் எதிரிகள் எந்த தீவினை செய்தாலும் அந்த உன்னை வணங்குறவங்க அவங்களுடைய காப்பாத்தி அவங்க எதிரிகளை நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் அந்த சப்த கன்னிக்கு ஆணையிடுவா. எனவே ஊர் உலக்க சப்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த சப்த கன்னிக்க வசிப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததான் சப்த கன்னி. அந்த சப்த கன்னியை வழிபட்டால் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். அந்த சப்த கன்னி யாகங்கள் செய்து ஓமங்கள் செய்து அனைவரையும் க்ஷேமங்களும் திகழச் செய்கின்ற நடராஜபத்தின் பாடலை பாடிய சித்தவழி இறை பரிகாரத்தின் மூலமாக அந்த சப்த கன்னி யாகங்கள் செய்து சகலுடைய தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அனைத்து பிரச்சனைக்கும் நிரந்தரமாக திருவண்டு அனைவரையும் வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டமுடன் திகழச் செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்.